ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/10/2025 ஸ்வர்ணா SK21க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதனால் இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து ABC போர்டில் 907, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 648907, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 677, அதுக்கு முந்தின ட்ரா 773 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைன் சீரியல் +3 கொடுத்துருக்கோம். அது என்ன லைன் சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மெட்டில் மாறி மாறி வரக்கூடியது தான் நம்ம வந்து லைன் சீரியல்னு கொண்டு வருவோம். அதே மாதிரி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால தான் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே வீக் டு வீக் தான். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணங்கிற பேரில் வருது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து 405லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 748. நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் லைன் சீரியல். ஸோ லைன் சீரியலை வந்து நம்ம வந்து 4லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இதோட நம்ம கூட்ட போகிறது 3 +3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. ஸோ 7 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 4 அல்லது 7 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் டச் தான் நண்பா. 405க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 957. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம லைன் சீரியலோட +3 கூட்ட போகிறோம் நண்பா. இப்போ 957க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 957 ஃபுல் போர்டில் வந்து 209 நம்மளுக்கு தேவை. இங்கே நம்ம மிடில் எடுத்துருக்குறோம். அப்போ இப்போ நம்ம சைடுக்கு வரணும். இதோட +3. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2. அப்போ நம்மளுக்கு இந்த 957க்கு அப்புறம் 2 கிடச்சிருக்கு சீபோர்டுக்கு அல்லது ஆல் போர்டு. நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு இந்த 957க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 032. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சீபோர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. அதோட இது வந்து சிங்கிள் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 032 இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 302032. இப்போ நம்ம இங்கே வந்து 3 எடுக்கணும். இங்கே போயிடுச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது நம்ம 0 தான் எடுக்கணும். இப்போ 0ஓட +3. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். அப்போ இந்த 032க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 032க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 773. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருந்தா அதுவும் நம்மளுக்கு சிங்கிள் நம்பர்ஸாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது பெரிய அதிர்ஷ்டம் தான் இந்த மாதிரி கெஸ்ஸிங் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா. இப்போ அடுத்த ட்ரா கவனிப்போம். 773 இதோட ஃபுல் போர்டு வந்து 429. இங்கே நம்ம மிடில் எடுத்திருக்கோம். அப்போ இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு வரணும். இதோட +3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. அப்போ இந்த 773க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு வந்து 7 சீபோர்டு அல்லது ஆல் போர்டு. நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 773க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 677 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 77.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இந்த இடத்துல கேம் டபுளுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக சிங்கிள் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஹிட்டு கொடுத்துக்கிட்டு வருது நண்பா. இந்த மாதிரிலாம் சிங்கிள் நம்பர்ஸ் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ அடுத்தடுத்த பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டை பயன்படுத்தி பாருங்கள். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. 677 இதோட ஃபுல் போர்டு வந்து 870. இங்கே நம்ம வந்து 4 அதாவது 60 எடுத்திருக்கோம். அப்போ இப்போ மறுபடியும் நம்ம 5Dக்கு போகிறோம். +3 7ஓட 3 கூட்டினோம்னா 0. அப்போ இந்த 677க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு வந்து 0. இதுதான் நெக்ஸ்ட்டாவுடைய சி போர்டு. அப்படி இல்லைட்டுன்னா நம்மளுக்கு இது ஆல் போர்டு. 677க்கு அப்புறம் வந்து நம்மளுடைய டச்சு வந்து 0 நண்பா. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 907. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 ஹிட்டு. ஆனால் சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு வின்னிங். அதோட இந்த இடத்துல கிடச்சது பி போர்டு. ஸோ போனட்ரா பிசி, அதுலேருந்து இப்போ நம்மளுக்கு பி போர்டு தனியாக இருக்குது. ஆனால் இந்த சிங்கிள் நம்பர் டச்சுங்கிறது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு நம்பரில் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா அது பெரிய லக்கு தான். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு போர்டு மட்டும் மாறி இருக்குது. ஏன்னா அந்த பிசி வந்ததுலேருந்து மறுபடியும் பி போர்டுன்னு இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் பி போர்டுன்னு வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் சி போர்டு கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் பி போர்டில் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னும் இதில் ஏ போர்டு வரலையா, அப்போ ஏ போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கொடுக்க போகிறோம். இந்த 907 தான் நம்மளுடைய போன வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை இதில் தான் நம்ம சி போர்டு நம்பர்ஸை எடுக்க போகிறோம். 907 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 648 இருக்குது. இங்கே நம்ம வந்து 5Dயில் எடுத்திருக்கோம். அப்போ இப்போ நம்ம 4Dக்கு போகணும். 4Dயில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 இருக்குது. அப்போ ப்ளஸ் இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 கிடச்சிருக்கு நண்பா. சி போர்டுக்கு 1 சான்சஸில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 8ஓட 3 கூட்டினோம்னா 1. இப்போ நம்ம அதை அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு டபுள் 1க்கான சான்சஸும் இருக்குது. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 1 1 1 1. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. இந்த ஃபார்மெட் படி ஒருவேளை நம்மளுக்கு இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸ் தேவைப்பட்டால் நம்ம வந்து மெம்பர்ஸும் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு டச்சில் எடுத்திருக்கோம். அதேமாதிரி ஒரு நம்பராகவே கொடுத்துருவோம். வந்தாலும் சரி வட்டாலும் சரி. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஹிட் அண்ட் ஃபெயில் ஃபார்மெட்லேயே கொண்டு போகலாம். நிறைய நம்பர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய ஹிட் அண்ட் ஃபெயில்டு சிங்கிள் நம்பர்னாலே நம்ம வந்து ஹிட் அண்ட் ஃபெயில் தான் கொடுப்போம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/10/2025 ஸ்வர்ணா SK 2-1க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருந்துச்சு. இப்போ குறிப்பிட்ட ஒரு ட்ரா மட்டும் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.